இயற்கையாக இறந்த நிலையில் இருக்கிற குரங்குகளை வந்து மனிதர்களால் பார்க்க முடியலை. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டுருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் தான். இது குரங்குகளுக்கு மட்டுமில்லை, அநேகமான விலங்குகளுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இது. இதை வந்து குரங்குகள் அதிகமாக செய்யுது. என்னன்னு சொன்னால், இப்போ குரங்குகள் வந்து தங்களுடைய உடல்நிலை மோசமடையும் போது, உடல்நிலை பாதிப்படைந்து உடல்நிலை மோசமடையக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால் பலவீனமடைந்திருக்கும். இப்போ பலவீனமடைந்த இந்த விலங்கு இன்னொரு பலமான விலங்கால் தாக்கப்படும். அதாவது வேட்டையாடி விலங்குகளோ அல்லாடியாவது பலம் கூடிய விலங்குகளால் தாக்கப்படக்கூடிய அபாயம் இருக்குது. இதை கருத்தில் கொண்டு குரங்குகள் தங்களோட உடல்நிலை மோசமாயினோடனே தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக, பிற விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கிறதுக்காக பிற விலங்குகள் இல்லாத தூர இடங்களுக்கு போய் ஒதுங்கி வாழ தொடங்குது. என்னென்னு சொன்னால், தாங்கள் வந்து பலவீனமாயிட்டம் பலமான ஒரு விலங்கால் தாக்கப்படக்கூடும் அப்படின்ற அச்சத்தால் விலங்குகள் இல்லாத ஒரு தூர இடத்துக்கு போய் ஒதுங்கி வாழ தொடங்குது. அதுக்கு பிறகு அந்த விலங்கு அங்கேயே இறந்து போகுது. இதால் அவற்றை வந்து எங்களால் பார்க்க முடியாது. அடுத்தது வந்து அந்த விலங்கு இறந்துன்னு சொன்னால், ஒன்று வேட்டையாடி விலங்குகளால் அது உண்ணப்படுது, அப்படி இல்லாட்டி இயற்கையாகவே மண்ணோட மண்ணாக மக்கி போகுது. அதாலேயும் பார்க்க இயலாது. அடுத்த இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால், விலங்குகள் வந்து இந்த குரங்கு போன்ற விலங்குகள் வந்து தூர இடங்களுக்கு போய் தங்களை மறைச்சு கொள்றதால அவை வந்து எங்களோட கண்ணில் படுறையில. இப்போ உதாரணத்துக்கு நல்ல காட்டு பகுதிக்கு போகுது, அங்கே விலங்குகள் பார்க்காத இடங்களுக்கு, அதாவது பலம் கூடிய விலங்குகள் வந்து தங்களை தாக்காத இடத்துல போய் மறைஞ்சு கொள்ளுது, அங்கேயே இறந்து போகுது. அப்போ இப்படியான காட்டுப்பகுதிகளில் நாங்கள் எல்லா நாளும் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். நாங்கள் சும்மா நார்மலாக சாதாரண இடங்களில் பார்ப்போம். அப்போ சாதாரண இடங்களில் எங்களோட பார்வைக்கு அவை படாதுன்னு சொன்னால், அவை வந்து உடல்நிலை மோசமானோடனே மறைஞ்சு வாழ தொடங்குது.